ஹாய் எவ்ரிவன். இப்போ ஒரு தாத்தா அவங்களுடைய பேரங்கிட்ட ஒரு உடஞ்சி ஒட்ட வச்ச ஒரு மண்பாண்டம், அதாவது பானை இருக்குது, அதை கொடுக்குறாரு. இதை போய் நீ விற்றுட்டு வா அப்படின்னு சொல்லி விற்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கிற சந்தைக்கு எடுத்துன்னு போகிறாரு. அந்த சந்தையில் அதை பார்த்துட்டு ஒரு 50 ரூபா தரலாம் சார், அதுக்கு மேலே இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இந்த மாதிரி 50 ரூபா தரேன்னு சொன்னாங்க, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னாரு. சரி, இதை நீ எடுத்துன்னு போய் ஒரு மியூசியத்துக்கு எடுத்துன்னு போ, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாரு அப்படின்னோடனே அவங்க மியூசியத்துக்கு எடுத்துன்னு போகிறாரு. இது ஒரு 50,000 தரலாங்க, அதுக்கு மேலே தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு மறுபடியும் இந்த பழைய பொருட்கள் சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு கலை ஆர்வலர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் விற்றுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அங்கே போனால் அவர் ஒரு 50 லட்சம் தரலாம், இது 3 நூற்றாண்டுக்கு முன்னாடி இது செஞ்சது, ஐ மீன் 3,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பானையை நம்ம செஞ்சுருக்கிறோம், அதனால் இதுக்கு அவ்வளோ லட்சம் போகும் அப்படின்னு சொன்னோடனே இவர் அவங்க தாத்தா கிட்ட இந்த மாதிரி அவர் 50 லட்சம் தரேன்னு சொல்கிறாருன்னா, பானை ஒன்று தான், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மதிப்பு. நாம் மதிப்பு சொல்கிறவனை எப்பயுமே குற்றம் சொல்லுவோம், மதிப்பு சொல்கிறவனை எப்பயுமே குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். சந்தையில் இருக்கிறவனுக்கு தெரிஞ்சபடி அது 50 ரூபா, மியூசியத்தில் இருக்கிறவனுக்கு தெரிஞ்சபடி அது 50,000, பழம்பொருள் சேகரிப்பு நிபுணருக்கு தெரிஞ்சபடி அது 50 லட்சம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சபடி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய மதிப்பும். நாம் நம்மளுடைய மதிப்பு எப்பயுமே நிலையானது தான். அதை பார்க்குறவங்க கண்ணுக்கு வெவ்வேறையாக தெரிஞ்சாலும் அது அவங்களுடைய தகுதியை பொறுத்தது அப்படிங்கிறது தான் விஷயம். நன்றி.